10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் 1.5ல் 4th சம் பார்க்குறோம். கொஸ்டின் வாசிக்கிறோம் பாருங்கள். இஃப் எஃப் ஆஃப் எக்ஸு ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் மைனஸ் 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் ஏவோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. இங்கே நம்மளுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நல்லா பார்த்துங்க, ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஏ, இங்கே எக்ஸ் இல்லை ஏ தான் கொடுத்துருக்காங்க. அப்போது சொல்யூஷன் எதுக்கும் ஓகேவா, ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. அப்போது ஏ சப்ஸ்டியூட் பண்ணால் ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 முடிஞ்சிச்சுங்களா. இந்த பார்ட்டு முடிஞ்சிச்சு. அடுத்தது ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஏ அப்படின்னு சொன்னால் நமக்கு என்னது, ஜியில் எஃப் ஆஃப் ஏவை வந்து நம்ம எழுதணும். ஓகேவா, எழுதலாமா. ஜி என்னது, இது எக்ஸு மைனஸ் 2. எக்ஸ் மைனஸ் 2ல் என்ன எழுதணும், இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா, எக்ஸு மைனஸ் 2ல் ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிட்டோமா. அடுத்தது மைனஸ் 2 அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கும். அப்போது ஏ ஸ்கொயர் மைனஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குது. அது எதுக்கு ஈக்குவல், 1க்கு ஈக்குவல். அது வந்து 1க்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி போட்டுப்போம். அப்போ ஏ ஸ்கொயர் இந்த 3 நம்ம 2 பக்கம் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ என்ன வரும், மைனஸில் இருக்குதாங்க ப்ளஸில் வரும். ஸோ 1 + 3 நமக்கு வந்து 4 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஏ ஸ்கொயர் வந்து 4. அப்போ தேர்ஃபோர் ஏ வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஸ்கொயர்லேருந்து எடுக்கும்போது நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு தான் எழுதணும். இப்போ ஏவோட வெளிலேருந்து 2ன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். தட்ஸ் ஆல் ஆன்சர்.